ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். இதை நம்ம இப்போ இந்த கழக்கின பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு இன்றைக்கி ரெசிபி சுவையான சூப்பரான எல்லாருக்கும் இஷ்டமான சக்கரை பொங்கல். இது பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரையில் பண்ணுறேன். பாருங்கள், நாட்டு சர்க்கரையில் நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை எடுத்திருக்க இதே கப்லேயே தான் நான் வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அப்படியே ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அது தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உலர்ந்த திராட்சை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இது கூடவே பாருங்கள், இது குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை இதுலேயே நம்ம போட்டுடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணி நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணலாம். அப்புறமா ஒரே 1 கிளாஸ் மில்க்கும் ஆட் பண்ணலாம். இதையும் இதில் நான் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ வேக வைக்கிறதுக்கு முன்னாடியேவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம். இதில் நெய் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா 4 விசிலுக்கே நல்லா வந்து சூப்பராக குழைவாக நல்லா வெந்திருக்குது. ரொம்ப குழைவாகவும் வேண்டாம், அட்லீஸ்ட் லைட்டாவது நமக்கு அந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பொங்கல் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நான் நெய் வச்சிட்டேன். இதில் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இதை தாளித்து நம்ம இதில் கொட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 1 கப்பு நாட்டு சர்க்கரையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ போட்டு நான் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்ம நெய் மட்டும் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். இதை நம்ம இப்போ இந்த கழக்கின பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம சாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது நாட்டு சர்க்கரையில் பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.